யூ ஸ்டே ஹாப்பி அண்ட் காம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டே காம், பாடி ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வரக்கூடிய கான்சிக்வன்சஸும் கம்மியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நைட்டு தூங்கும் போது எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த கிக் கவுண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இல்லை நம்ம சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த கிக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போவுமே பாயில் பண்ண ஃபுட்ஸ் ஆர் வெரி குட்டு. வீட்டில் ஸ்டீம் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் வந்து டீப் ஆயில் ஃப்ரைடு தேவையில்லை. ஜீன்ஸு இந்த மாதிரியெல்லாம் போடும்போது நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு கன்ஜஷன்லேயே வச்சுருப்பீங்க பேபியை, இல்லை கன்ஜஸ்டடாகவே இருப்பீங்க. ஸோ ஃப்ரீ அண்ட் பி ஃப்ரீ. நம்ம எல்லாருமே உட்காந்து வேலை செய்கிறோம், யாருமே மூமெண்ட்டில் செடென்ட்ரி ஒர்க் ஸ்டைல் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன் ஃபார் அகெயின் உங்களுக்கு ப்ரெக்னென்சி லேட் ஆகிறதுக்கு காரணம். புள்ளத்தாச்சி அழுகக்கூடாது, இல்லை ப்ரெக்னென்சி பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுபஸ்ரீ திருச்செல்வம் தான் இருக்காங்க. இவங்க ஆப்ஸ்டடிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட், இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வித் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க கிட்ட ப்ரெக்னென்சி பற்றி நிறைய டவுட்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ப்ரெக்னென்ட் லேடிக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, சொல்லுங்கள். ஸோ ஸ்வீட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதை பற்றி நம்ம பேசிடலாம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும் போதே நம்ம ஒரு கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணி நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, சுகர் இருக்குது, இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் தொந்தரவு இருக்குன்னா அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து நம்ம அதை சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஃபுட் வைஸில் வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது, நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு ஒரு 3 months முன்னாடியே ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறது, நல்ல குட் ஸ்லீப் ஆல்சோ வில் இன்க்ரீஸ் ஃபார் யூ, நல்ல குட் ஹெல்த்தை. ஸோ நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ விஷயமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அந்த பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து விமன் வந்து அழக்கூடாது, புள்ளத்தாச்சி அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த தலையில் நீர் வச்சு இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. இது மித்தா இல்லை நிஜமாலே ஃபேக்டா? இல்லை, புள்ளத்தாச்சி அழுகக்கூடாது, இல்லை ப்ரெக்னென்சி பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அகைன் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அவங்க பேபியை கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஸோ இதனால் பேபிக்கு அம்மாவுக்கும் பிரச்சனை வரலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி ஹைப்பர் டென்ஷனாக இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தோம்னா இன்னும் ஜாஸ்தி ஹைப்பர் டென்ஷன் ஆகலாம். ஸோ அந்த ஹைப்பர் டென்ஷன் காம்ப்ளிகேஷனால பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் யூ ஸ்டே ஹாப்பி அண்ட் காம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டே காம், பாடி ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வரக்கூடிய கான்சிக்வன்சஸும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெக்னென்சி லேடிக்கு வந்து அந்த பாப்பாவோட மூமெண்ட்ஸ்லாம் எந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் தெரியறதுக்கு? ஓகே, யூஸ்வலி நாங்கள் செகண்ட் ட்ரைமிஸ்டரில் தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ட்ரைமிஸ்டர் இஸ் நத்திங் பட் அந்த 13 weeksலேருந்து 28 weeks வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தெரியும், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுவே நான் செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிறேன் மேடம், இல்லை தேர்ட் டைம்னா கொஞ்சம் அதிகமாக வேகமாகவும் தெரியும். ஸோ இது ஒரு லைட் மூமெண்ட்ஸாக ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நைட்டு தூங்கும் போது எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த கிக் கவுண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இல்லை நம்ம சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த கிக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிக் கவுண்ட் அப்படின்றது என்னென்னா, நம்ம சாப்பிட்டு ஒரு 3 மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கிக் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது யூஸ்வலாகவே ஃபஸ்ட்டு பேபியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். இல்லை அவங்க ஆல்ரெடி ஒபேஸாக இருக்காங்க, அவங்க ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுவே மெலிசாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல மூமெண்ட்ஸ் தெரியுதுன்னா கொஞ்சம் வேகமாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி போர்ஷன் ஆல்சோ. அண்ட் இன்னொன்று, இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து நிறைய லேடிஸ்க்கு சுகர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதனால் வருது, அதனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ்? ஓகே, இந்த டயாபெட்டிக்ன்றது இப்போ கொஞ்சம் காமனாக இருக்குது ப்ரெக்னென்சியில். ஸோ ப்ரீ டயாபெட்டிக்காக இருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். முதல் ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கான்னு. ஸோ ப்ரெக்னென்சிக்கு டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் டயபெட்டிஸ் வந்திருக்கலாம். ஸோ இது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் பாடி சேஞ்சஸ் தான். ஸோ இந்த ப்ரெக்னென்சி டயாபெட்டிஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க. யூஸ்வலி இட் இஸ் டன் இந்த செகண்ட் ட்ரைமிஸ்டர். ஸோ ஓஜிசிடின்னு சொல்லுவோம் அந்த டெஸ்ட்டுக்கு. 75 grams குளுக்கோஸ் குடிச்சிட்டு 2 hours கழிச்சு நம்மளுக்கு சுகர் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணும் போது அதோட வேல்யூ மோர் தென் 140 இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டை டயபெட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம். ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டயட் இருக்க சொல்லுவோம். டயட் இருந்து ஒரு 2-3 weeks நம்ம அந்த டயட்டை ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஸோ அதில் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் இல்லை இன்சுலின் கொடுப்போம். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இன்சுலின் போடுறது சேஃபான்னு திரும்பி வந்து கேட்பாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப சுகர் ஆகிடும் டாக்டர், நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு டெலிவரிக்கு அப்புறமும் நான் இந்த இன்சுலினை கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னுலாம். ஸோ இது வந்து ப்ரெக்னென்சி சுகர்
சுகர் வில் கோ ஆஃப்டர் யுவர் டெலிவரி. பட் என்னன்னா நீங்கள் டெலிவரி முடிஞ்சும் உங்கள் சுகரை நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் என்ன ஸ்டடி சொல்லுதுன்னா, ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் வேகமாக நீங்கள் டயபெட்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே கண்ட்ரோலாக வச்சுக்கிறது பெட்டர். அதே மாதிரி இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, இது நிஜமாலே ஃபேக்டா? ஓகே, ப்ரெக்னென்சி டைமில் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா? எஸ், யூ கேன் யூஸ் அன் இந்தியன் டாய்லெட். பிகாஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்டு கம்பேர் பண்ணால் இந்தியன் டாய்லெட்டில் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகுறது கம்மி. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்தியன் டாய்லெட்டோட பொசிஷனில் என்ன ஆகும்னா, ஹிப் மசில்ஸு, தை மசில்ஸு, லெக் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். இதே பொசிஷன் தான் நீங்கள் நார்மல் டெலிவரி அப்போ ஸ்குவாட்டிங்க்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த பேபியை நீங்கள் முக்கும் போது இதே பொசிஷனில் தான் இருக்குவீங்க. ஸோ உங்களுக்கு நல்ல அந்த மசிலுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த மசில் ஸ்ட்ரென்தனிங்காக தான் நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண சொல்லுவோம். பட் அதே அகெயின் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேறு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கக்கூடாது. லைக் உங்களுக்கு நஞ்சு கொடி கீழே இருக்குது, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் பேபி வந்து கொரோப்ரசவமாக பிறந்திருக்கு, இல்லை கர்ப்பப்பை வாய் திறந்திருக்குன்னு சொல்லுவோம் சில பேருக்கு. ஸோ நீங்கள் பெட் ரெஸ்ட்லேயே இருங்க. அந்த மாதிரி பேஷண்ட் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணாமல் வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுறதே பெட்டர். அண்ட் இந்த மாதிரி இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது உங்கள் மசில் ஸ்ட்ரென்தனிங் தான். இது நத்திங் பட் ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் மாதிரி தான். இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்லாம் இருக்கிற பொசிஷன் அதே பொசிஷன் தான். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரென்தனிங் மசில். அதனால இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இப்போது என்னதான் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த டெம்ப்ட் ஆகி கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக சில ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி ஃபுட் சொல்வீங்க ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு? ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட்னால் நீங்கள் எப்போவுமே பாயில் பண்ண ஃபுட்ஸ் ஆர் வெரி குட். வீட்டில் ஸ்டீம் பண்ண ஃபுட்ஸ் எல்லாம் நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் வந்து டீப் ஆயில் ஃப்ரைடு தேவையில்லை. நெக்ஸ்ட் அஜினமோட்டா இல்லை கெமிக்கல் யூஸ் பண்ணது, கலர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணது. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் ஃபார் த பேபி. வி வில் நாட் நோ என்ன கெமிக்கல் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளே போய் பேபி எதுவும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண வேண்டாம்னு சொல்லி, ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் கலர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லை ப்ரோசஸ்டு ஃபுட்டு 12 months வரைக்கும் இந்த ஃபுட் எதுவுமே ஆகாது ஃப்ரிட்ஜில். ஸோ ப்ரோசஸ் ஃபுட்டோ இல்லை டீப் ஃப்ரைட் ஃபுட்டோ இல்லை கலர் யூஸ் பண்ணதோ இல்லை கெமிக்கல் யூஸ் பண்ண ஃபுட்ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து அந்த இன்ஸ்கர்ட்டோ இல்லை அந்த லெகின்ஸ் சம்திங் பேண்ட்லாம் போடும்போது கொஞ்சம் வயிறு பெருசானதுக்கப்புறமா அது போடும்போது பாப்பாவை அஃபெக்ட் பண்ணுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அது நிஜமாவே வந்து அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை எப்படி போடணும் ப்ராப்பராக? ஓகே, மோஸ்ட்டாக நீங்கள் பாவாடை கட்டுறதுனாலையோ இல்லை லெகிங்ஸ் போடுறதுனாலையோ குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக வாட் வி டெல் இஸ் வேர் நைஸ் காட்டன் லூஸ் ட்ரெஸ்ஸஸ் ஸோ தட் உங்களுக்கு ப்ரீதிங் நல்லாயிருக்கும், ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ டைட்டாக நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ஆக்வர்டாக இல்லை ஜீன்ஸு இந்த மாதிரியெல்லாம் போடும்போது நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு கன்ஜஷன்லேயே வச்சுருப்பீங்க பேபியை, இல்லை கன்ஜஸ்டடாகவே இருப்பீங்க. ஸோ ஃப்ரீ அண்ட் பி ஃப்ரீ. அதனால யூ பெட்டர் யூஸ் அ காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் நைஸ் ஃப்ரீ ட்ரெஸ்ஸஸ் ஃபார் ஏர் சர்க்குலேஷன். அதர்வைஸ் நத்திங் டு பி வெட். ப்ரெக்னென்சி டைமில் வந்து அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸும் அதிகமாக வரும்னு சொல்லி சொல்கிறாங்களே, இட்ஸ் அ ஃபேக்ட் மேம்? ஓகே, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அகெயின் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், இல்லை நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் நிறைய யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அண்ட் ப்ரெக்னென்சியில் யூரினரி இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி காமன். இஃப் யூ டேக் வெரி மைல்ட் வாட்டர், நீங்கள் தேவையான அளவு தண்ணி குடிக்கலனாலும் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் எவ்ரி செமிஸ்டருமே அந்த ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்ட் ட்ரைமிஸ்டர், தேர்ட் ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவேன், அந்த எல்லா செமிஸ்டருமே நாங்கள் வந்து யூரின் கல்ச்சர் பண்ண தான் இருக்கோம் மதருக்கு. ஸோ அந்த யூரின் கல்ச்சரில் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். அண்ட் கீப் யுவர் வெஜினல் ஹைஜீன் க்ளீன் அண்ட் நெக்ஸ்ட்டு யுவர் டாய்லெட்ஸ் ஆல்சோ ஷுட் பி க்ளீன். அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ காமனாக வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பேபியோட பிளானிங் வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க, தள்ளி போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து அப்போல்லாம் அப்படி கிடையாது. மேரேஜ் ஆனோடனே ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகும்போதே அப்பயே வந்து பேபி தங்கிரும், அதுதான் வந்து நிரந்தரம் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அதுவும் ஃபேக்டா? ஓகே, ஸோ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி டைமோ இல்லை மேரேஜ் டைமோ ஏஜ் ஃபேக்டர். அப்போல்லாம் நம்ம கல்யாணமே 21 years 22 yearsல எங்கே இருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாம் செட்டில் ஆகி லேட்டாக கல்யாணம் பண்ணுறது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ நம்ம ஓவிலேஷன், நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடும். ஓவிலேஷன் நம்மளுக்கு நல்லா கண்டுபிடிக்க முடியாது. ஏன் ஓவிலேஷன் கண்டுபிடிக்க முடியாது? இர்ரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸு. ஸோ நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ப்ரோசஸ் ஃபுட் மாறிட்டோம். we are ordering lot from outside, we don't know what chemicals they are using. அந்த மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸும் மாறி இருக்கு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் நம்ம எல்லாருமே உட்காந்து வேலை செய்கிறோம், யாருமே மூமெண்ட்டில் செடென்ட்ரி ஒர்க் ஸ்டைல் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன் ஃபார்
அகெயின் உங்களுக்கு ப்ரெக்னென்சி லேட் ஆகிறதுக்கு காரணம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்களே ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணுறது லேட். அப்போல்லாம் யாருமே பிளான் பண்ணி ப்ரெக்னென்சின்னு நம்ம இது பண்ண மாட்டோம். இப்போ எல்லாருமே ஒரு ப்ரீ ப்ரெக்னென்சி செக்அப் பண்ணிக்கணும் நாங்களே சொல்கிறோம். ஒரு ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுன்றது இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலம் இந்த காலம்ன்றது இல்லை. இட் இஸ் ஒன்லி லைக் நம்ம ஏஜ் வந்து கொஞ்சம் இப்போ அதிகமாக ஆனதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஏஜ் பிளேஸ் அ மெயின் ஃபேக்டர் இன் இட். அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்சி டைமில் அந்த ஏசி ஃபுல்லாக வச்சுருந்தா அதுவுமே வந்து பாப்பாக்கு அஃபெக்ட் பண்ணும்லாம் சொல்கிறாங்க. பட் அது ஒரு இன்டர்வியூலையும் நான் பார்த்தேன். நிஜமாவே வந்து கொஞ்சம் நம்ம வெளில காத்தோட்டமாக இருக்கிறதும் நல்லதுன்றாங்களே, அது எதனால? நம்ம ஏசி எப்போவுமே அகெயின் சம் பீப்புள் மேபி அலர்ஜிக் டு ஏசி, அவங்களுக்கு ஆஸ்துமேட்டிக்காக இருக்கலாம். ஸோ இந்த ஏசி வந்து நீங்கள் கரெக்டான சர்க்குலேஷன் இல்லை ரொம்ப டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அகெயின் த மதர் வில் பி இன்ஹேலிங் தட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம். ஸோ அதனால லங் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நல்ல குட் ஏர் சர்க்குலேஷன் இருக்க ரூம் இஸ் பெட்டர் ஃபார் அ ப்ரெக்னென்ட் உமன். அதே மாதிரி கருவில் இருக்க பாப்பாவுக்கு வந்து அவங்களுடைய அந்த கண் வளர்ச்சி, அந்த பிரெயின் இதெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து ஒரு மதர் எடுத்துக்கணும்? ஓகே, யூஸ்வலி நம்ம பிரெயின் வளர்ச்சிக்கு பேபிக்கு என்ன சொல்லுவோம்னா ஃபோலிக் ஆசிட். ஸோ ப்ரீ ப்ரெக்னென்சியாகவே நீங்கள் 3 months ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோலிக் ஆசிடை கண்டினியூ பண்ணும்போது 12 weeks வரைக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட் 90% எதுவுமே பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதாச்சும் பேபிக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு ஏதாச்சும் அப்நார்மல் பேபி இருந்திருக்குன்னா அவங்க ஒரு கவுன்சிலிங் போய் ஜெனட்டிக் கவுன்சிலிங், கேரியோடைப்பிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது பெட்டர். அதர்வைஸ் ஒரு நார்மல் கேர்ள் இப்போ தான் பிளான் பண்ணுறாங்க ப்ரெக்னென்சினா 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிற ஃபோலிக் ஆசிட் இஸ் பெட்டர் ஃபார் அ ப்ரெக்னென்சி. அண்ட் அந்த ஃபோலிக் ஆசிட் நாங்கள் 12 weeks வரைக்கும் கண்டினியூ பண்ண சொல்லுவோம். அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஏதாவது சர்டன் மெடிசன்ஸ் எடுத்துக்கணுமா மேம்? ப்ரெக்னென்சி பிளான் முன்னாடி வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான சில வேக்சின்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு சிக்கன் பாக்ஸே வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேரிசெல்லா ஜோஸ்டர் இன்ஜெக்ஷன் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரெக்னென்சியில் சிக்கன் பாக்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ட்ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஃபோலிக் ஆசிட் எல்லா காமனாக எனி பேஷண்ட் யார் வேணாலும் எடுத்துக்கலாம்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸே போதும். அதே மாதிரி இந்த கால் வலி அப்புறம் இந்த பேக் பெயின் எல்லாம் வருது இல்லை, அந்த பாப்பா வந்து ஒரு 4 months அந்த மாதிரி தாண்டும் போது அது ரொம்ப காமனாக எதனால் வருது? ஓகே, ப்ரெக்னென்சியில் இந்த பேக் பெயின் ஏன் வருதுன்னா அந்த போஸ்டர் நம்மளுக்கு வயிறு முன்னாடி வர வர இந்த பேக் போனோட போஸ்டர் மாறுறதுனாலையும், நீங்கள் ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணல, நீங்கள் உங்கள் போஸ்டர் ஆஃப் உட்கார்றது ஸ்டைலு இல்லை படுக்கிற ஸ்டைல் மாறுறதுனாலையும் உங்களுக்கு அந்த மாதிரி பேக் பெயின் வரும். அதர்வைஸ் ப்ரெக்னென்சி இல்லை வெயிட் ஜாஸ்தி ஆகுது ப்ரெக்னென்சியில் அப்படின்னா உங்களுக்கு போஸ்டர் அகெயின் மாறும், வயிறு ரொம்ப பெருசாகும் போது உங்களுக்கு பேக் பெயின் வரும். தவிர எல்லாருக்கும் காமனாக பேக் பெயின்ன்றது ஒன்றும் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு பெல்விக் மசில்ஸுமே கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா உங்களுக்கு பேக் பெயின் வரும். அதனால தான் நாங்கள் பெல்விக் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து அந்த அவுட்டிங் போகிறதுலலாம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா அதிகமாக வெளில விட மாட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த தேட்டர் போய் மூவி பார்க்குறது, அங்கே இருக்க அந்த பாப்கார்ன் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுன்றது ஒரு காமனான விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் தேட்டருக்கு போகலாமா? அப்படி போனால் எந்த மந்த் வரைக்கும் போகலாம், எப்போ போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும்? ஸோ நீங்கள் தேட்டருக்கு போகலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம். உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை, நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போல்லாம் பேபி மூன் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. யூ கேன் கோ அவுட் சைட். நீங்கள் போகிறதுனால எதுவும் தப்பு கிடையாது. யூ கேன் கோ ஃபார் ட்ராவலிங் அன்டில் அண்ட் அன்லெஸ் உங்களுக்கு உங்கள் கைனகாலஜிஸ்ட் ட்ராவல் பண்ணக்கூடாது, ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், உங்கள் நஞ்சு கொடி கீழே இருக்குது, இல்லை கர்ப்பப்பை வாய் திறந்துருக்கு, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீடம் டெலிவரி அப்படின்னா குறப்பிரசவத்தில் பிறந்திருக்கு, இல்லை உங்களுக்கு ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்குது, ஸ்பாட்டிங் இருக்குது ப்ரெக்னென்சியில், இந்த மாதிரி பேஷண்ட், இல்லை ட்வின்ஸ் டெலிவரி, ட்வின்ஸ் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு கீழே ஸ்டிச்சு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், ட்ராவல் பண்ணாதீங்க. அதர்வைஸ் எல்லா பேஷண்ட்டுமே நீங்கள் வெளியில் போகலாம். ப்ரெக்னென்சி உமன் வந்து வாக்கிங்லாம் போகணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் வாக் பண்ணலாம், எப்படி வாக் பண்ணணும்? பிகாஸ் நார்மலாக நம்ம நடக்கும்போது கேஷுவலாக ஃபாஸ்ட்டாக நடப்போம். பட் அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கா? ஓகே, பிரிஸ்க் வாக்கிங் பண்ணலாம். ஸோ யூஸ்வலி ஒரு 1/2 an hour ஆஃப் வாக்கிங் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 1/2 an hour to 1 hour பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரே டைமில் 1 hour பண்ண முடியல, காலையில் ஒரு 1/2 an hour, ஈவினிங் ஒரு 1/2 an hour பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ்வலி இட் கேன் பி டன் ஆஃப்டர் யுவர் மீல்ஸ். நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் பண்ணுறேன், இல்லை காலைல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்றேன். நைட்டில் ஆஃப்டர் யுவர் ஃபுட் யூ கேன் ஹேவ் ஒன் ஸ்மால் வாக்கிங். ஸோ ஒரு 1/2 an hour வாக்கிங் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அண்ட் வாக்கிங் அப்போ பிரிஸ்க் வாக்கிங் அண்ட் எதுவுமே வெயிட் எடுத்துக்காமல் ஃபீல் ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் வாக். இப்போ சிசரிங் பண்ணும்போது நிறைய டாக்டர்ஸ் வந்து ஒரு செகண்ட் பேபி வந்த உடனே சொல்லுவாங்க இதுக்கப்புறம் சிசரிங் பண்ணுறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன் அதனால மேம்? ஓகே, ஸோ சிசேரியன் பண்ணும்போது நம்ம நிறைய லேயர்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்கும், லைக் ஸ்கின், சப்குட்டேனியஸ் டிஷ்யூ, ரெக்டஸ் மசில்ஸ் அப்படின்லாம் சொல்லி நிறைய லேயர்ஸ், ஒரு 7 லேயர் தாண்டி அதுக்கப்புறம் யூட்ரஸில் இருக்க 2 லேயர் எடுத்து தான் பேபியை எடுக்கிறோம். ஸோ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஷீஸ் அண்டர்கோயிங், அது எல்லாமே புண்ணாறணும். ஸோ 1 or 2 times இஸ் பெட்டர். நீங்கள் 3-4 times அதே இடத்த நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் வீக்னஸ் ஆகும், உங்களுக்கு ஹர்னியா வரக்கூடிய பிரச்சனை நிறையா வரும். லைக்
ப்ளஸ் அவங்களுக்கு அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ 2 வாட்டி சிசேரியன் பண்ணிட்டாலே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, யூரின் பையெல்லாம் மேலே இருக்கும், கொஞ்சம் குடலெல்லாம் ஒட்டிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண 1 or 2 சிசேரியன் இஸ் பெட்டர். நீங்கள் 3, 4 அப்படின்னு போடும்போது அந்த மதருக்குமே அந்த சிசேரியன் அப்போ டேஞ்சர் இருக்கிறதுனால தான் நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ட்வின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அது இயற்கையாக வரதா இல்லை வந்து அதை நம்ம வந்து ட்வின்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண உங்களுக்கும் ட்வின்ஸ் பேபி பிறக்கும்னு ஏதாவது இருக்கா? இல்லை, ஆக்சுவலி ட்வின்ஸுன்றது இயற்கையாக ஒன்று தான். இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்வின்ஸ் இருக்கலாம். நான் என் ஃபேமிலியில் யாருக்கும் வந்துச்சு, பாட்டிக்கு இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சுலாம். ஐவிஎஃப்லையோ இல்லை ஐயுஐலையோ இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை இருக்கும்போது நிறைய பேருக்கு ட்வின்ஸ் பிறக்குது. ஏன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டேப்லெட்ஸ். நாங்கள் ஓவிலேஷன் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். அந்த கருமுட்டை வளர்றதுக்கு நாங்கள் சில இன்ஜெக்ஷன்ஸும் டேப்லெட்டு கொடுக்குறோம். ஸோ அதில் 1 வளர்றதுக்கு பதிலாக 2, 3 வளர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு ட்வின் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்ஸ் உங்கள் டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ.